நண்பர்களே, ஜிபிஎஃப் ஆன்லைன் ப்ரொபோசல் பார்ட் 2 ஓபாஸ் மூலமாக பென்ஷன் ப்ரொபோசல் அனுப்புவதில் இரண்டாவதாக நாம் காண இருப்பது நாமினி டீட்டெயில் அப்டேட். நாமினி டீட்டெயில் அப்டேட்டில் முதலாவது பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஆதார் நம்பர், பேன் நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் போன்றவை அப்டேட் செய்யப்பட வேண்டும். நாமினி கவர்மெண்ட்டில் பணிபுரிகிறாரா அல்லது நான் கவர்மெண்ட்டா என்று பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நாமினி அப்டேட் ஆகாமல் இருக்கிறது எனில் கிரியேட் என்று கொடுத்து புதிதாக நாமினியை அப்டேட் செய்து கொள்ளலாம். எண்ட் டேட் கொடுக்கப்பட தேவையில்லை, கட்டாயம் கொடுக்கக்கூடாது. நாமினி டெலீட் செய்ய இயலாது. டெலீட் செய்ய வேண்டும் எனில் டிக்கெட் ஐடி மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். நாமினியின் பெயர் ஒரே பெயர் 2 முறை 3 முறை வந்திருந்தாலும் நாம் டெலீட் செய்ய இயலாது. டிக்கெட் ஐடி தான் கொடுக்கப்பட வேண்டும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு பெயரை தேர்வு செய்து அவற்றில் மேலே சொன்ன அக்கவுண்ட் நம்பர், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், பேன் நம்பர் போன்றவற்றை அப்டேட் செய்தால் போதுமானது. நண்பர்களே, எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் இந்த டீட்டெயில் அனைத்தும் அப்டேட் செய்திருந்தால் மட்டுமே, முக்கியமாக ஆதார் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், பேங்க் அக்கவுண்டில் உள்ளது போன்ற நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் போன்றவற்றை அப்டேட் செய்தால் மட்டுமே நாமினி பேஜ் எந்த இடத்தில் என்றால் ஜிபிஎஃப், டிசிஆர்ஜி போன்றவற்றில் நாமினி ஷேர் அப்டேட் செய்யப்படும் பொழுது பெயர் எனேபிள் ஆகும். சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், எந்த நாமினி பெயரில் நாம் பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஆதார் நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேன் நம்பர் போன்றவற்றை அப்டேட் செய்தோமோ அந்த நாமினி மட்டுமே நாமினியில் சர்ச் செய்யும் பொழுது பெயர் வரும். வாருங்கள் காணலாம். நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் செய்து எம்ப்ளாயி ப்ரொஃபைலை கிளிக் செய்யவும். எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து கோ என்று கொடுக்கவும். பின்னர் அப்டேட் கிளிக் செய்தோமென்றால் எஃபெக்டிவ் டேட், கரண்ட் டேட் என்றிருக்கும். கண்டினியூ கொடுக்கவும். அதில் நாமினிஸ் யாரெல்லாம் பதிவேற்றம் செய்துள்ளோமோ அவர்கள் பெயர் காண்பிக்கப்படும். அப்டேட் செய்யப்பட வேண்டும். என்ன அப்டேட் செய்வது? பேங்க் பாஸ்புக் நம்பர், பேங்க் பாஸ்புக்கில் உள்ள நேம், ஆதார் நம்பர், பேன் நம்பர், அட்ரஸ் போன்றவை அப்டேட் செய்யப்பட வேண்டும். பெயரை கிளிக் செய்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், எம்ப்ளாய்மெண்ட் எனில் எம்ப்ளாய்டு எனவும், இல்லை எனில் அதர்ஸ் எனவும் கொடுக்கவும். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் டிஎன் கவர்மெண்ட் சர்வெண்ட், ஆதார் நம்பர், பேன் நம்பர், பாஸ்புக்கில் உள்ளவாறு பெயர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் போன்றவை கொடுக்கப்பட வேண்டும். என்னடா இது, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வருகிறது என்று நினைக்க வேண்டாம். ஏற்கனவே டைப் செய்திருந்ததால் வருகின்றது. அடுத்ததாக டோர் நம்பர், பில்டிங், ரோடு, ஏரியா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் போன்றவற்றை தேர்வு செய்து பின்கோட் நம்பர் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்துவிட்டு பிரைமரி அட்ரஸை டிக் செய்துவிட்டு ரிவ்யூ கொடுத்தோம் என்றால் ஒரு எரர் வருகின்றது. அனைத்து வேலிடேஷனும் செய்திருக்க வேண்டும் என்று. என்ன எரர் என்று பார்த்தோம் எனில், கீழே ஃபோன் டீட்டெயிலில் ஃபோன் டைப் கொடுக்கப்படவில்லை. ஆகவே ஃபோன் டைப்பு மொபைல் ஃபோனா, ஹோமா, ஒர்க்கா என்று கொடுக்க வேண்டும். ரிவ்யூ கொடுத்தோம் என்றால் அட்ரஸை சேவ் செய்வதா என்று கேட்கும். நோ கொடுத்துவிட்டு அப்ரூவல் குரூப்பை செலக்ட் செய்து சப்மிட் கொடுக்கவும். சப்மிட் கொடுத்த பிறகு நோட்டிஃபிகேஷன் வெரிஃபையருக்கு சென்றுவிடும். வெரிஃபையர் ஐடியை சைன்இன் செய்து உள்ளே சென்றோம் என்றால் சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் அப்டேட் காண்பிக்கப்படும். அதனை கிளிக் செய்து வெரிஃபை செய்யவும். பின்னர் வெரிஃபை செய்த நோட்டிஃபிகேஷன் அப்ரூவர் லெவலுக்கு சென்றுவிடும். அப்ரூவர் லெவலில் சைன்இன் செய்து சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் செய்தோம் என்றால் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காணப்படும். அதனை அப்ரூவல் கொடுக்கவும். அப்ரூவர் கொடுத்துவிட்டு
இதனை சைன் அவுட் செய்துவிட்டு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடியை சைன்இன் செய்யவும். இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடி உள்ளே எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸில் ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டை கிளிக் செய்யவும். அதில் பென்ஷன் ப்ரொபோசல் ஆஃப் எம்ப்ளாயி கிளிக் செய்து கிரியேட் கொடுத்து கீழே பார்த்தோம் என்றால் ஸ்பௌஸ் டீட்டெயிலில் நாம் பதிவேற்றம் செய்த தகவல் அனைத்தும் காணப்படும். நன்றி நண்பர்களே.